வரலன்னா என்ன மைனஸ்? விஜய்க்கு வந்து இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா அவர் இது வரைக்கும் கெயின் பண்ணவே இல்லை. அவர் என்ன நம்பர் வாங்க போறாரோ அந்த நம்பர் தான் அவருடைய நம்பர். ஸோ வந்து இப்படி இருந்துச்சு கீழே போயிடுச்சுங்கிற நிலைமை கிடையாது. ஆனால் அதிமுகவுக்கு ஆட்சிக்கு வந்தாகணும், பாஜகவுக்கு திமுக ஆட்சியை மாற்றணும். உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் லட்சியம் ஒன்று இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குது. அப்போ அதை உத்தரவாதப்படுத்துறதுக்கு நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டே போங்கன்ற. அது வந்து அது டிவிக்கே இன்னைக்கு உங்களை பார்த்து ஏங்க முடியாது, நீங்கள் இருந்துருக்கணும்ன்ற. நம்மளை கூட்டணி சேர்க்காம விட்டுருவாங்களோ நிறைய யோசிக்க. டிவிக்கே ஃபேர் பிஹைண்ட் இருக்குது, எங்கேயோ பின்னாடி நிற்கிங்க, 5% 6% வாங்குவாங்க நினைக்கிறேங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா அவர் உங்க பின்னாடி வந்துருப்பாரு, நீங்க அவர் பின்னாடி போயிருப்பீங்களா? எளிமையான கேள்வி. அப்போ தேட் பார்ட்டி இஸ் டூயிங் தேர் டியூட்டி. இந்த அலையன்ஸ் என்ன பண்றீங்கன்னு கேட்குறேன். நீங்க அடிச்சு போயிட்டு ஆடு திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவது யாராலும் தடுக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துச்சுன்னா அவரில் விஜயில பின்னாடி ஓடி வருவாரு. எப்போ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நீங்க எங்க பசங்க இருக்கீங்கன்னு கேட்பாங்கல்ல. அவர் நான் நம்பர் 2க்கு நான் ட்ரை பண்றேன், அந்த பக்கத்துலேயே டிஸ்டன்ஸ் எங்க இருக்கணும்? என்டிஏ வந்து 50%, டிவிக்கு வந்து 7%, அப்படி இல்லைன்னு இருக்கணும். அப்படி இருக்குதான்னு கேட்குறேன். அப்போ பிரிஞ்சிருந்தால் இதுதான், சேர்ந்து இருந்தால் அதுதான். பட் பிரிஞ்சிருந்தா இப்படி போயிருச்சுங்கிறதுக்காக நம்ம அப்படி விட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னடைவு தான்.